வரேன் வரேன். இது என் பேத்தி என் பேரங்கள்லாம் இந்த வீடியோ பார்ப்பாங்க, அதனால் நான் கொஞ்சம் மறைமுகமாக பேசுகிறேன், சரிங்களா? ஒரு டிவியில் ஒரு விளம்பரம் வருது, இப்படி இருக்குங்க, அதுக்கப்புறம் இப்படி ஆகுது, அதுக்கப்புறம் இப்படி ஆகுது, அதுக்கப்புறம் இப்படி நீட்டாக ஆகுது. மாத்திரை எடுத்தால் அதுக்கப்புறம் ஒரு எண்ணெயை ஊற்றி தடவுனா இப்படி நிற்கிறான், சரிங்களா? ஒன்றுமே புரியலங்க. இயற்கைக்கு மாறான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம பிறக்கிறப்பமே நம்மளோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் தக்கன தான் அதனோட வளர்ச்சி வரும். 4.5 வரலாம், இல்லை 5.2 கூட வரலாம் நம்ம ஹைட்டை வச்சு. அதுதான் நார்மலான ஒரு விஷயம். ஆனால் ஒருத்தன் என்ன சொல்கிறான், அந்த மாத்திரையை சாப்பிட்டா இப்படி இருக்கிறதெல்லாம் இப்படி வந்துருங்கிறான். அப்புறம் இவ்வளோ நீட்டாக ஆகிடுங்கிறான். அப்புறம் எண்ணெயை ஊற்றி தடவுறான். நீ போடுற விளம்பரத்தினால அவன் பொண்டாட்டிங்கிட்ட போய் கொடுமை பண்ணுறானுவ. எங்கேயாவது பிள்ளைகள் கிடச்சா புதற்குள்ளே தூக்கிட்டு போயிடுறானுவ. நம்மளே என்ன பண்ணுறோம், ஒருத்தங்களை இதெல்லாம் ரெகுலராக செய்யணும், உனக்கு இப்படி தோணணும், இப்படி வந்துனே இருக்கணும், இதெல்லாம் சாப்பிட்டா இப்படி கண்ணுமானி ஆகிடுவேன், இப்படிலாம் நின்றுடும் அப்படிங்கிறீங்களே. இவ்வளோ பெருசு நிற்கணுன்னா பாம்பு கட்டி தொங்க விட்ருங்க, நல்ல நீளமாக இருக்கும். ஏல என்னடா விளம்பரம் பண்ணுறீங்க நீங்கள்லாம், சரிங்களா? ஒருத்தருக்கு பாடி விளம்பரம் பண்ணுறீங்க, பண்ணுங்க. எல்லாருக்கும் பெண்கள் போடணும் ஒரு விழிப்புணர்வு தான் வீடியோ போடுறீங்கன்னு கூட வச்சுக்கலாம். பாடி விளம்பரம் அதை இங்கே போட்டுட்டு இப்படி தூக்கி நிற்க வைக்கிறீங்க. சும்மாவே அவன் ஜட்டிக்குள்ளே சொரியிறங்கிற பேரில் ஆட்டின்னு இருக்கிறான். நீங்கள் என்ன போடுறீங்க விளம்பரம்? நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம், நான் கூட இப்படி பேசக்கூடாது தான். ஆனால் எனக்கு சொல்லணுங்கிறத சொல்கிறேன். பணம் சம்பாதிக்கிறீங்க, வேணும், தேவைப்படுது. ஒரு மறைமுகம் பண்ணுங்கள். முந்தியெல்லாம் ஒரு வீடியோ முதல்ல இரவு வீடியோ காட்டினோன்னே கிட்ட போனோடனே கட் பண்ணுறாங்களா? பண்ணுங்க. ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? இந்த மாதம் மட்டுமே பெண் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ விஷயம் இந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே நடந்துகிட்ருக்குது. ஒரு லெக் ஜீன்ஸ், அந்த ஜீன்ஸ் நமக்கு சொல்ல தெரில, அது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸு, சரிங்களா? வண்டி ஓட்டினா கால் தூக்குறது வைக்கிறதுக்கு லேடிஸுங்களுக்கு நிறைய கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் அதை விளம்பரம் படுத்துறது எப்படி படுத்துறீங்க தெரியுமா? அந்த ஏரியாவில் அப்படி பார்த்தோன்னே அந்த ஏரியாவில் இந்த மார்க்கில் இந்த அடையாளத்தில் அந்த ஏரியா இருக்குதுன்னு காட்டுறீங்க. அப்படி தான் விளம்பரம் போடுவாங்களா யாருன்னா? என்ன பண்ணோம், அந்த போட்டால் கொஞ்சம் டாப் இறக்கணும், நம்ம ஏரியா தெரியாத மாதிரி. டிக்கி இப்படி தெரியுது, உள்ளே இப்படி தெரியுது, இப்படியே தான் விளம்பரம் போடுவாங்க. என்ன உங்களெல்லாம் சொல்கிறதுன்னு தெரிலங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு பண்ணோம். அப்படியே உள்ள டெம்பரேச்சர் ஏற்ற மாதிரியே விளம்பரம் போடாதீங்க தயவு செஞ்சு. ரிமோட் வேலை செய்ய மாட்டேங்குது ஒரு நேரத்தில், சரியாக நானும் பார்க்க வேண்டியது வந்துடுது. அதனால தான் சொல்கிறேன். தப்புங்கிறது நம்மளுக்கு தெரியாத வயசில் வரைக்கும் செய்யலாம், தெரிஞ்ச பிறகு செய்கிறது அதெல்லாம் பணத்துக்காண்டி மட்டும்தான் தோணுது. பண்ணாதீங்க. சரி, வரேன்.